அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ₹1 டிஃபரன்ஸில் 22,569 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆன பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா 22,613 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட மேலே க்ளோஸ் வைக்க முடியும். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நம்ம ஒரு 50% மொமெண்டம் தான் எதிர்பார்க்கிறோம், எஸ்பெஷலி ஃபார் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதன்படி நிஃப்டி வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் டு காஸ்ட்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டி ப்ளஸ் 135 பாயிண்ட்ஸ். இது நல்ல ஒரு மொமெண்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் தோ நம்மளுடைய எக்ஸ்பெரியும் இருக்கிறனால, இண்டெக்ஸ் ஆல் இண்டெக்ஸினுடைய எக்ஸ்பெரி இன்னைக்கு இருக்கிறனால, அது மட்டும் இல்லாமல் மார்னிங் வந்து 5 மினிட்ஸ் கேண்டிலாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டி இது எல்லாமே நமக்கு வந்து மொமெண்டம் கேண்டில் வந்து வந்திருந்தாங்க. ஈவன் தோ 50% ஆஃப் டேயில் நமக்கு எக்ஸ்பெரியும் சேர்ந்து மொமெண்டம் கேண்டிலும் வரனாலையும் கூட நமக்கு இது மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் எக்ஸ்பெரிக்கான ஒரு மொமெண்டம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கல, டியூ டு 50% ஆஃப் டேயில். இதை நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணி நம்ம ரொம்பவே கிளியராக நம்ம லாஸ்ட்டு போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து கொடுத்துருந்தோம். 50% ஆஃப் மொமெண்டம் டேயில் வந்து கண்டிப்பாக வந்து நியூ ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடையே வந்து என்ட்ராகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் எக்ஸாக்டாக இந்த இடங்கள் வந்து ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதான். இதனுடைய ஹை அண்ட் லோ பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக இந்த கேண்டில்குள்ளாகவே மார்க்கெட் வந்து ட்ரேட் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நம்ம ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ண டீட்டெயில். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம நேற்று போஸ்ட் பண்ண டீட்டெயில் அப்படின்னு இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே வந்து எக்ஸாக்டாக ஓப்பன் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ரொம்பவே ஆக்யூரேட்டாக வந்து ரிவர்ஸ் ஆன பிளேஸ் அப்படின்னா நம்மளுடைய டைமிங் கேண்டிலான இந்த ஹைக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் ஆனாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம கொடுக்கவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நம்மளுடைய டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், லெவல்ஸாக இருக்கட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் நேற்று போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எவ்ரிடே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதன்படி இன்றைக்கி எக்ஸாக்டாக ஹை வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டிலுடைய ஹை தான். அது மட்டும் இல்லாமல் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்மளுடைய நம்பர்ஸான 48,839 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்களில் வந்து செகண்ட் டைமிங் கேண்டிலுடைய ஹை கட் ஆனாலும் ஒரு சின்னதான ஒரு ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடங்கள் நம்ம எடுத்த ஷார்ட்டை வந்து அகைன் இந்த இடங்களில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளுடைய டைமிங் கேண்டில் தான் ஹை. இதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால். இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் இந்த இடங்கள் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கலாம் ப்ராஃபிட். அகைன் இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருந்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் படி. ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸாக நம்ம ப்ரேயராக போஸ்ட் பண்ணியிருந்தோம், எவ்ரிடே வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் செக்டார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அந்த செக்டார்ஸும் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டூலுமே இன்றைக்கி சூப்பராக வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, 3 மினிட் 5 மினிட்ஸ் எக்ஸாக்டான புல் பேக் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், பிஃபோர் மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட்டே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஓப்பன் ப்ரைஸ் வந்து 22,568, நாம் கோட் பண்ண நம்பர்ஸ் வந்து 22,569, ஒரு ₹1 தான் டிஃபரன்ஸ். எக்ஸாக்டாக நம்ம நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி வந்து மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. என்ன ஸ்டாக்ஸ் என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும்
மார்னிங் ஒரு 9:18K. நம்ம ரொம்ப கிளியராக நோட் பண்ண வேண்டிய விஷயம், 9:18K வந்து ரிமெம்பர் டுடே எக்ஸ்பெக்ட் ஒன்லி 50%, கீப் ஸ்ட்ரிக்ட் எஸ்எல் டார்கெட் அப்படிங்கிறது அகெயின் வந்து மார்னிங்கே வந்து நம்ம மெம்பர்ஸ்க்கும் சரி நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இது மாதிரியான டேயில் வந்து ஷுட் அவாய்ட் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நியூ ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டல் ப்ராஃபிட்டை வந்து நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் எந்த டைம் ஃப்ரேம் வந்து மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா மொமெண்டம் கேண்டிலேருந்து எந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் எவ்ரிடே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. இதில் போட்டிருக்கிற எல்லா போஸ்ட்டுமே நீங்கள் பாருங்கள், எந்த டைமில் நம்ம போஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறமாக மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் எவ்ரிடே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராகவே நம்ம வந்து இண்டெக்ஸில் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கிற விஷயம் ஒன்று தான். இந்த 14th டேக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் வந்து நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க. இது வந்து ரிவர்சல் ஆகிட்டாங்களா இல்லை அப் ட்ரெண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்களா அப்படின்னா எந்த ஒரு விதமான கன்ஃபர்மேஷனும் ரைட் ஆஃப்னா வந்து நமக்கு இல்லை. மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க. இதில் இருந்து நம்ம சொன்ன மாதிரியே இந்த கேப் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து மேபி நமக்கு இதுக்கப்புறமாக இந்த இடங்கள் வரைக்குமே நமக்கு அப் ட்ரெண்ட் மாதிரி போயிட்டு இதில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆனாங்க, ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த லோவில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். அண்ட் இதுலேருந்தே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறாங்களா அப்படின்னா இதிலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு இல்லை. மார்க்கெட் இருக்கிறது நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. ஆஸ் ஆஃப் நவ் டுமாரோ நாம் அகெயின் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான். அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், 50% மொமெண்டம் டேயில் நியூ ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் எஸ்பெஷலி நியூ ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற லாட் சைஸ்லேருந்து எவ்ரிடே நீங்கள் ஒரு லாட் சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எடுக்கிற லாட் சைஸை வந்து கண்டிப்பாக இது மாதிரி 50% மொமெண்டம் டேயில் வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடையே நீங்கள் என்ட்ரானிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாஸையுமே உங்களால் கம்மி பண்ண முடியும் இது மாதிரி 50% டேயில். அண்ட் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நம்மளால் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டம் இல்லாவிட்டாலும் அவங்களால கண்டிப்பாக ரெண்டு பக்கமே வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் செல் பண்ணுறதன் மூலமாக. பட் பையர்ஸ்க்கு வந்து மொமெண்டம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டுமே நம்மளால் பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ மொமெண்டம் டேயில் மட்டுமே நீங்கள் மந்த்லி ட்ரேட் எடுத்துகிட்டு மற்ற டேயில் வந்து மார்க்கெட்டோடைய கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணாலே மார்க்கெட்டை பற்றின லேர்னிங்கும் உங்களுக்கு அதிகமாகும், உங்களுடைய கேபிட்டல் வந்து உங்ககிட்டயே இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. நாம் எதிர்பார்க்குறது 50% மொமெண்டம் தான். ஓகே, 50% மொமெண்டம் தான். பட் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா February மந்த் க்ளோஸ். எதனால் அப்படின்னா நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா இது மாதிரி எக்ஸ்பெரி டேயும் 50%, எக்ஸ்பெரி டே ப்ளஸ் 50%, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெரி டேயும் 50% வரும்பொழுது இந்த 50% ஆஃப் மொமெண்டம், அதாவது மொமெண்டம் கம்மியாக இருக்கிற டே வந்து இந்த எக்ஸ்பெரி டேனால கூட நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தோம். மேபி நாம் எதிர்பார்க்கிறது 50% இருந்தாலும் எக்ஸ்பெரி இருக்கிறனால நமக்கு ஒரு மொமெண்டம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பட் என்ன தான் ஒரு மொமெண்டம் இன்றைக்கி வந்து கொடுத்துருந்தாலும் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது காஸ்ட் டு காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரியே நாளைக்கு நாம் எதிர்பார்க்கிறது 50% இருந்தாலும் நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பெரியான இந்த 28th February, அதாவது மந்த் லாஸ்ட் டேட்டை வந்து மந்த் க்ளோஸ் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மந்த் க்ளோஸ் டேட்டும் வந்து 50% மொமெண்டம் டேயில் வரும் பொழுது இந்த மந்த் க்ளோஸ் டேட்னால வேண்டுமானால் நமக்கு பாசிபிள் வந்து மொமெண்டம் தரலாமே தவிர்த்து நம்ம எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான். ஸோ அந்த டேயில் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரேடில் வந்து ஒரு கம்மியான லாட் சைஸ் நீங்கள் எடுக்கிறதன் மூலமாக ஒரு ப்ராஃபிட்டில் நீங்கள் வெளியே வர முடியும். இல்லை அப்படின்னா நியூட்ரி டேஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். மந்த் க்ளோஸ்னால மட்டுமே, நாளைக்கு மந்த் க்ளோஸ் ரோல் ஃபார்வர்ட் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதனால மட்டுமே ஒரு மொமெண்டம் இருக்கலாமே தவிர்த்து நாம் எதிர்பார்க்கறது 50% மொமெண்டம் தான். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இதை பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டை
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்க முடியாமல் எத்தனை கேண்டில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்காங்க பாருங்கள். அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். அகெயின் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஃபார் டவுன் ட்ரெண்ட். அப் சைடில் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறது 50% மொமெண்டம் தான். நிஃப்டியில் நம்ம சொன்ன மாதிரியே பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்களே தவிர்த்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்களா இல்லை இதுலேருந்து நம்ம வந்து லாங் போகலாமா அப்படின்னா இது மாதிரியான லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பொசிஷனலாக நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கணும். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து இது லாங்காக ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்பொழுது அந்த ட்ரேடை மட்டுமே நீங்கள் இனிஷியேட் பண்ணாலே போதும். 50% ஆஃப் மொமெண்டம் டேயில் என்ன ரூலை ஃபாலோ பண்ணணுமோ அது ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு மந்த் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால மேபி பாசிபிள் கொடுக்கலாமே தவிர்த்து 100% அப்படின்னு இல்லை. 100% மொமெண்டமும் மந்த் க்ளோஸ் ஆர் எக்ஸ்பைரி வரும் பொழுது மொமெண்டம் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். அது மாதிரியான டேயில் மட்டுமே நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு மற்ற டேயில் வந்து நம்ம நார்மலாக மார்க்கெட்டை வாஷ் பண்ணாலே போதும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நாளையுடைய ட்ரேடுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். நிஃப்டியோட 28th February அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ். பேங்க் நிஃப்டியினுடைய 28th February அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ். ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 28th February. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி 15 minutes ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியும் நீங்கள் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணலாம். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute இல்லை 5 minutes வர புல் பேக் என்றே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. செக்டார்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28th February ஃபார்மா செக்டார், ஆட்டோ செக்டார், ஹெல்த் கேர் செக்டார் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி 28th February வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம ப்ரியராகவே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்க மாதிரியே தான் மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே 1 day பிஃபோராகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடில் அப்ளை பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுக்கு அது லேர்னிங் பர்பஸாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.